வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் 1324ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இத்தாலிய வணிகர் மார்க்கோ போலோ மறைந்த தினம். வரலாற்றில் இன்று 1642ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இத்தாலிய வானியலாளர் கலிலியோ கலிலி மறைந்த தினம். வரலாற்றில் இன்று 1941ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த ஆங்கிலேயர் பேடன் பவல் மறைந்த தினம். வரலாற்றில் இன்று 1963ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக லியோனார்டோ டாவின்சியின் மோனாலிசா ஓவியம் வாஷிங்டன் தேசிய கலைக்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட தினம். வரலாற்றில் இன்று ஸ்டீபன் ஹாக்கிங் கோட்பாட்டு இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் 1942ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டில் பிறந்த தினம். வரலாற்றில் இன்று இவருடைய முக்கியமான ஆய்வுத் துறைகள் அண்டவியலும் குவாண்டம் ஈர்ப்பும் ஆகும். 21வது வயதில் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டவர். கணினியூடாக பேச்சு தொகுப்பின் மூலம் மற்றவர்களுடன் உரையாடினார். 1986ஆம் ஆண்டு அனன்பெர்க் அறக்கட்டளை இயற்பியல் கணிதத்தை மாணவர்களுக்கு எளிய நடையில் வடிவமைப்பவர்களுக்கு $6 மில்லியன் பரிசு என அறிவித்தது. இவர் காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்து பரிசு பெற்றார். இவர் 2018ஆம் ஆண்டு மறைந்தார். ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் உயிரினங்களின் இயற்கை தேர்வு பற்றிய கோட்பாட்டை வெளியிட்டவருமான ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் 1823ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டில் ஆஸ்க் நதி அருகில் உள்ள கென்சிங்டன் காட்டேஜ் என்ற இடத்தில் பிறந்த தினம். வரலாற்றில் இன்று குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டார். பின்பு சுயமாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். 1844ஆம் ஆண்டு லீச்செஸ்டர் பள்ளியில் ஆசிரியராக வேலை கிடைத்தது. அங்கு ஹென்றி வால்டர் பேட்ஸ் என்பவரை சந்தித்தார். இருவருமே முறையான பள்ளி படிப்பை பெறாதவர்கள், சுயமாக கற்றவர்கள், வண்டுகளை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தனர். வாலஸ் தனியாக பயணம் மேற்கொண்டு போகும் இடங்களிலெல்லாம் ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் மாதிரிகளை சேகரித்தார். 1852ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு திரும்பி வரும் வழியில் தீ விபத்து ஏற்பட்டதால் சேகரித்து வைத்திருந்த மாதிரிகளும் கப்பலோடு போய்விட்டது. நாடு திரும்பியவர் 2 ஆண்டுகள் தனது அனுபவங்கள் குறித்து கட்டுரைகள் எழுதுவதில் செலவிட்டார். 8 வருடங்கள் தொடர்ந்து பறவைகள், பாம்புகள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள் என 1,25,000க்கும் அதிகமான மாதிரிகளை சேகரித்தார். உயிரி புவியியலின் தந்தையாக போற்றப்படும் ஆல்ஃபிரட் வாலஸ் 1913ஆம் ஆண்டு மறைந்தார். 1918ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் தனது 14 புள்ளிகளை அறிவித்த தினம். வரலாற்றில் இன்று இது முதலாம் உலகப் போரை தொடர்ந்து அமைதிக்கான அவுட்லைன் ஆகும். 1790ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் காங்கிரஸில் வருடாந்திர உரையான முதல் ஸ்டேட் ஆஃப் யூனியன் உரையை நிகழ்த்திய தினம். வரலாற்றில் இன்று ராமச்சந்திரா வர்மா இந்தி இலக்கியத்திற்கு பெரும் சேவை செய்தார். அவர் தனது பல முக்கியமான படைப்புகளை இந்தி உலகிற்கு வழங்கினார். 1907ஆம் ஆண்டில் பாலகங்காதர திலக்கின் மராத்தி பத்திரிகையான கேசரியின் இந்தி பதிப்பில் ராமச்சந்திரா வர்மா பணியாற்றினார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் 1890ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி பிறந்த தினம். வரலாற்றில் இன்று கேசவ் சந்திர சென் ஒரு புகழ்பெற்ற மத மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. பிரம்ம சமாஜத்தின் நிறுவனர்களில் ஒருவர், அவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி, தர்க்க ரீதியான மற்றும் கற்றறிந்த இளைஞராகவும் இருந்தார். அவர் ஆர்வத்துடன் சங்கத்தை ஒழுங்கமைக்க தொடங்கினார். இதன் காரணமாக அவர் விரைவில் ஆச்சாரிய பதவிக்கும் நியமிக்கப்பட்டார். 1884ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி மறைந்த தினம். வரலாற்றில் இன்று